Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் தொடர் சாரல் மழையுடன் பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். கூடலூர் பஜார் பகுதி, நாடுகாணி மற்றும் பந்தலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய கடும் பனிமூட்டம் நிலவியதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடும் பாதிப்படைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கான்சாபுரம் ஊராட்சி 1வது வார்டு பகுதியில் பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்காக பழைய சாலை அகற்றப்பட்டது. ஆனால் 3 மாதங்களாக புதிய சாலை அமைக்கப்படாத நிலையில் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கான்சாபுரம் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ஆலப்புழா கல் பதிக்கிறதுக்காண்டி தோண்டி போட்டாங்க. தோண்டி போட்டு மாதம் 3 ஆச்சு. யாருமே எங்களால் நடந்து வெளியில் போக முடியல, ஒரு வேலைக்கு போக முடியல, குழந்தைகள் ஸ்கூல் போக முடியல. பெரியவங்கெல்லாம் கீழே விழுந்து 2-3 பேருக்கு காயமாகி போச்சு. அது 3 மாதமாக தோண்டி போட்டு எங்களுக்கு அதை அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், பிடி ஆஃபீஸில் மனு கொடுத்தோம். எங்களுக்கு யாரும் பார்த்து கொடுக்குற மாதிரி இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டமங்கலம் கிராமத்தில் அகமுடையார் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினரை யாதவர் சமூகத்தினர் புறக்கணிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர். அந்த மனுவில் யாதவர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக இருப்பதை காரணம் காட்டி கோவில் திருவிழாக்கள் உள்ளிட்ட பொது விஷயங்களில் இரு சமூகத்தினரை திட்டமிட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தின் மெத்தனத்தால் சமூக பாகுபாடுகள் தொடர்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி மாணவர்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் மாஸ்க் அணிந்து படிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் விமர்சனம் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே அறிவியல் ஆசிரியரை பணியிடம் மாற்ற செய்ய கோரி மாணவர்களும் பெற்றோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சொக்கநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் கணேசன் எனும் ஆசிரியர் சக ஆசிரியர்களை டார்ச்சர் செய்ததுடன் மாணவர்களையும் துன்புறுத்தியுள்ளார். இதனையடுத்து சைக்கோ ஆசிரியரை பணியிட மாறுதல் செய்ய கோரி மாணவர்களுடன் பெற்றோரும் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு பள்ளிக்கல்வித்துறையின் அலட்சியத்தால் மாணவர்களின் கற்கும் திறன் பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் கிராமத்தில் நிரந்தரமாக மூடப்பட்ட ONGC கிணறை தோண்டி புதுப்பித்து செயல்படுத்த முயல்வதாக குற்றம் சாட்டிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ONGC நிறுவனம் நள்ளிரவு நேரத்தில் ராட்சத பெரிய குழாய்களையும் இயந்திரங்களையும் கிணறை புதுப்பிப்பதற்கான உபகரணங்களையும் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அடியக்கமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திருவாரூர் நாகை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு விவசாயத்துக்கும் இயற்கையை அழிப்பதிலேயே குறியாக இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமெடு பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் செல்போன் உதிரி பாகங்களை விற்பனை செய்து வருகிறார். அதே தொழிலில் ஈடுபட்டுள்ள சிலரால் தனக்கு தொல்லை கொடுக்கப்படுவதாக புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் மனமுடைந்த அவர் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றார். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை மெத்தனத்தால் ஒரு குடும்பமே தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மருதூர் ஊராட்சி திம்மம்பாளையம் AT காலனி பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரீட் சாலை, சிறிய பாலம், மழைநீர் வடிகால்வாய், ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட திட்டப்பணிகள் பூமி பூஜையுடன் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டப்பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளரை கண்டித்து பாதிக்கப்பட்ட நபர் பல்லடம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கெங்கநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரின் உறவினர் பூர்வீக சொத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து அபகரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட கார்த்திகேயன் வாரிசு சான்றிதழ் பார்க்காமல் பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளரை கண்டித்து பல்லடம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டார். அப்போது அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டினார்.
எங்கள் 4 பேர் வர்றாங்க, அவங்க 4 பேருமே இறந்துருக்காங்க, ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கார். அவங்களோட வாரிசு நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கோணுமில்ல, நீங்கள் கேட்டு தானே சைன் பண்ணியிருக்கோணும் அப்படின்னு கேட்டங்காட்டி கேட்டாலும் கேட்கலாமுங்க, கேட்காட்டியும் விடலாம்னு வந்து அசால்ட்டாக அவங்க பதில் சொல்கிறாங்க. தடங்கல் மனும் கொடுத்தாச்சு இப்போ 5வது மாதம். இப்போ அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு முன்னாடி தடங்கல் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு இது வரைக்கும் இன்னும் ரெஸ்பான்ஸே இல்லை. இன்னைக்கு கேட்டங்காட்டி நாளைக்கு வாடன்னு சொல்கிறாங்களா வந்து இந்தாங்க அப்படின்னு நான் கொடுத்த பாடு கிடையாது. சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. எல்லாருமே வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து பதிவுத்துறையிலேருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பணம் தான் தலைவிரிச்சு ஆடுது. எல்லாம் பணத்தை வாங்கிட்டு எது வேணாலும் செய்கிறாங்க. கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் பகுதியில் பேருந்து நிலையம் அமைத்திட கோரி அனைத்து பொதுநல இயக்கங்களில் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இப்போராட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இதில் மாவட்ட அவைத்தலைவர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் நாப்கின் இயந்திரத்திலிருந்து திடீரென புகை கிளம்பியதால் அச்சமடைந்த பெண்கள் கை குழந்தைகளுடன் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். அரசு மருத்துவமனையின் முதல் மாடியில் வைக்கப்பட்டுள்ள நாப்கின் இயந்திரத்தில் திடீரென புகை கிளம்பியதால் அங்கு சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்கள் கை குழந்தைகளுடன் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் விளம்பர வெறி அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேளிக்கை விழாக்களில் நேரத்தை செலுத்துவதால் தமிழக சுகாதாரத்துறை முழுமையாக சீரழிந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இல்ல